இந்த இந்த திருட்டு திமுக காரங்க வந்து நேத்து விருதுநகர்ல ஒரு ஒரு கூட்டம் நடத்திக்காங்க. என்ன இளைஞரணி கூட்டம்னு சொல்றாங்க, என்ன இளவு கூட்டமா சரி விடுங்க. as long as நீங்க வந்து எங்க சர்க்கிள்ல எங்களை கொப்பி அடைக்கிற வரைக்கும் நாங்க இதுக்கு வர போறது இல்ல. ஆனா அடிச்சிட்டீங்க, பேசிதான் நான் எப்படி பேசாம இருக்க முடியும். நேத்து நைட்டு பாக்கும்போது நான் பேசணும்னு இருந்தேன், மார்னிங் ஆகாட்டி வெயிட் பண்ணேன், மார்னிங் ஆகாட்டி. சரி, எனிவே இந்த அப்பங்காரன் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா, ஐயா உங்களை தான் ஐயா. ஏயா நீங்க கொப்பி அடிக்கிறேன்னு சொன்னா இப்படியா ஓப்பனா அடிப்பீங்க? அதாவது எங்க அண்ணன் தளபதி அவரை மாதிரியே டிஷர்ட் போடுவீங்களா, ஷர்ட்டை போடுவீங்களா, அவரை மாதிரியே பேண்ட போடுவீங்களா, அந்த ரேம் வாக்கில் நடந்து வருவீங்களா? ஐயா ஒரு பையன் ஒரு பூவை கொண்டு தரான் உங்களுக்கு, அந்த பூவை நீங்க எப்படியா நீங்க வந்து பண்ணீங்க? இல்ல நான் கேக்குறையா, எப்படியா நீங்க பண்ணீங்க? அந்த பூவை வாங்கி அப்படின்னு தூக்கி போட்டு போறீங்க, கேவலம் கட்ட தற்கொலையா? சாரி ஐயா, அதாவது லைக் எங்க அண்ணனை நீங்க பாத்துருக்கீங்களா ஐயா? அவர் எப்படி வந்து மக்கள் அட்மையர் பண்ற பாத்துருக்கீங்க ஐயா? அந்த ரேம்வாக்லாம் நீங்க பாத்துறீங்க ஐயா? கலெக்டர் பயலுக்கு செட் ஆகுமாயா இதெல்லாம்? உங்க வயசுக்கு தேவையா இதெல்லாம்? சரி விடுங்க, உங்களை சொல்லி என்ன சொல்றது இருக்கு, உங்களுக்கு ஏற்கனவே அறிவிந்தா தானே. அப்புறம் இந்த பெத்தெடுத்த புதல்வர் அதாவது உதயநிதி, ஏண்டா தற்குறி, நான் உனக்கு கேக்குறேன், எல்லாருமே வந்துட்டு தளபதி ஆகிட முடியுமா? நீங்க வீடியோ, நீங்க போனத்துக்கு வீடியோ எடுத்தா எல்லாருமே தளபதி ஆகிட முடியுமா? ஏண்டா டேய், போட்டோ வீடியோ எடுக்கிற பேர்ல வந்துட்டு ஒரு ட்ரோல் பண்றாங்கடா. டேய் உன்னை ட்ரோல் பண்றாங்கடா, உன்னை ட்ரோல் பண்றாங்க. டேய் வீடியோ எடுக்கிறியடா, அது அப்படியே பச்சையா தெரியுது எவ்வளவு கொப்பி அடிச்சு பண்றாங்கன்னு. சரி இவனை விடுங்க, இவனுக்கு சொல்றாங்க சில பாயிண்ட்களை பார்த்ததே டைம் வேஸ்ட். ஆனா அதுலயும் சொல்றேன், அதாவது 76 வயசா, இவங்க 76 வயசா, இந்த 76 வயசுல வந்துட்டு நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு இவங்க லைக் சென்ட் பண்றாங்க. என்ன சோல்ஜர் சென்ட் பண்றீங்க? கொள்ளையடிக்கிறதுக்கா, கற்பழிக்கிறதுக்கா, கொலை பண்றதுக்கா? இந்த சோல்ஜர் நீங்க சென்ட் பண்றீங்க? ஏன்டா டே, ஒரு கட்சியோட பேரை கூடி பேச உனக்கு துப்புல, அந்த கட்சியோட பேரையோ அது பேர் தலைவரை பேச துப்புல, மறைமுகமா பேசுற நீ எல்லாம் முதலமைச்சர். தற்குறி பேர, தற்குறி தற்குறி தற்குறி. உனக்கு தலையில செருப்பாலே அடிக்கணும், ஒப்பனுக்கும் அடிக்கணும், உனக்கும் அடிக்கணும். கேவலம் கட்டணும்ல. உன்னமே நம்பிட்டு இருக்கல நீ வின் பண்ணுவேன்னு. அதான் நான் கண்டிப்பா நான் பாராட்டேன்டா, கண்டிப்பா நான் பாராட்டுறேன். இன்னமும் நம்புறா பாரு. உனக்கு அதுக்கு தற்குறி குடும்பம்.